புதிய கட்சி தொடங்கும் சசிகலா பரபரப்பு தகவல்கள். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளான பிப்ரவரி 22ஆம் தேதி சசிகலா புது கட்சி தொடங்க இருக்கிறதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. அதிமுகவில் சசிகலாவுக்கு இடமே கிடையாதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டதால புது கட்சி தொடங்குறது தான் ஒரே வழின்னு முடிவெடுத்திருக்காங்களாம் சசிகலா. அதோட தன்னுடைய ஆதரவாளர்களோட சேர்ந்து அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்களையும் ஒன்று திரட்டி புது கட்சியில சேர்க்கவும் முடிவு செய்து அதற்கான வேலைகள் ரொம்பவே ஸ்பீடா நடக்குதாம். அந்த வகையில தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல சசிகலாவுக்கு அதிக அளவு ஆதரவு இருக்கிறதால புது கட்சி குறித்த முடிவை தைரியமா எடுத்திருக்காங்களாம் சசிகலா. பசும்பொன்ல நடக்க இருக்கிற கூட்டத்துல புது கட்சி மற்றும் அதற்கான கொடியை அறிவிக்க போற சசிகலாவோட வலது கையா இருந்து செயல்பட போறதே பன்னீர்செல்வம் தான் தகவல்கள் கசிஞ்சிருக்கு. ஏன்னா அதிமுகவில் இருந்து ஒதுக்கப்பட்ட பன்னீர்செல்வம் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சதோட மறுபடியும் அதிமுகவில் சேர விருப்பம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி முற்றிலுமா மறுத்த நிலையில தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி எஸ்கேப் ஆனாரு ஓபிஎஸ். அவரோட கடைசி ஹோப் சசிகலா மட்டும்தான் பேசப்பட்டு வர நிலையில அவருடைய கட்சியில ஓபிஎஸ்க்கு என்ன பொறுப்பு கிடைக்கும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.